அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் இப்போ திருவனந்தபுரம் மியூசியம் பக்கம் இருக்கிற எம்எம் சர்ச்சில் கிறிஸ்மஸ் லைட் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரத்துல எல்லாம் நிறைய ஸ்டார் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல மரத்தில் வந்து ஒரு ரெட் கலர் ஃபோக்கஸ் வச்சு லைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் திருவனந்தபுரம் எம்எம் சர்ச். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த எம்எம் சர்ச்சிலேருந்து மியூசியம் பக்கமாக நடந்து அது பக்கத்தில் இருக்கிற கனகக்குண்ட் கொட்டாரம், அந்த கொட்டாரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு லைட்டு அப்புறம் இது ஃப்ளவர் ஷோ எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே வந்து நுழைவுச்சீட்டு வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு 50 ரூபா, சின்னவங்களுக்கு 30 ரூபா. நாம் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஏமாற்றம் ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த பக்கம் இந்த ரோடு வழியாக ஒரு அமைச்சர் போகிறாராம். அதனால் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. 8 மணிக்கு பிறகு தானா போடுவாங்களாம். நம்மளால் இந்த லைட் இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியலை. இங்கே உள்ளாடி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய செடி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு போகிற டைமில் லைட் போட்டால் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஏமாந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். முன்னாடி நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. நிறைய பொருட்கள் வித்தியாசமாக சேல் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். நிறையவே செடிகள் தான் நிறைய ஸ்டால் வச்சுருக்காங்க. ரேட்டெல்லாம் நம்ம நார்மலாக வாங்குறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி நினைக்கிறேன். செடியெல்லாம் ரொம்ப அழகாக அந்த செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்குகிறாங்க. இங்கெல்லாம் ஆர்கிட் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வாங்கணும் போலலாம் இருக்குது. ஆனால் ரேட் அதிகம். நிறைய பேர் வாங்குகிறாங்க. இங்கே புகையின் விலை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லாம் ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஸ்டால் வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே வந்து விளையாட்டு தான். பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் காசு கொடுத்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய
சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கான கடைகள் இருக்குது. நாம் இப்போது ஃப்ளவர் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளவு நினைக்கல திருவனந்தபுரத்துல எல்லாம் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னு. நம்ம ஊட்டி பெங்களூர் அங்கெல்லாம் செட் பண்ணியிருக்க அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே தான் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இடம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடையெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்தோன்னு சொன்னால் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் பாருங்கள். அவ்வளோ அதிகமாக இடங்கள்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பொகன் வில்லா எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக ஆர்க்கிட் வச்சுருக்காங்க. நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இந்த போன்சாய் மரங்கள்லாம் 100 வருஷம் 200 வருஷம் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு சில மரங்கள்லாம் வந்து காய் கூட காய்ச்சி நிற்கி. போன்சாய் மரங்கள் நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இந்த பேலஸ் ஸ்கூலில் தான் ஃப்ளவர் ஷோ நடக்குது. நல்லாவே இருக்குது. நிறைய ஃப்ளவரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பார்க்காத நிறைய கலர் ஃப்ளவர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் போட்டி நடத்தியிருக்காங்க. எல்லாமே டோக்கன் நம்பர்லாம் இருக்குது இதில். இதுவும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அறையிலேருந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள். இங்கே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், பீஸ் லில்லியன் அழகாக பூத்துருக்கு. நல்லா அழகாக அன்றைக்கி பாருங்கள். இது இந்த பில்டிங் வெளியே வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே ஆர்கிட் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். விதவிதமான கலர்லலாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து ஆந்தோரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாம் இந்த முள் செடிகள் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி அதில் 2 வாத்து இருக்கிற மாதிரி, கரையில் 2 வரி குதிரை இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளவர்லேயே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மணி 8:20 ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் அமைச்சர் போகிற வண்டி தான் போகுது. லைட்டு போட்டுட்டாங்க பாருங்கள். இனி இந்த லைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு வீட்டுக்கு திரும்பிடுவோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு விளையாட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதை உள்ளாடி போயிட்டு திரும்ப வெளியே வரணும். நமக்கு உள்ளாடி போயிடுவோம். எப்படி வர முடியும்னு பார்ப்போம். இந்த வழியாக போயிட்டே இருக்கோம். இது இந்த புதிர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போக முடியல பாருங்கள். அப்படி ரிட்டர்ன் வந்து திருப்பி அடுத்த இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. இங்கே போக முடியாது. திரும்ப வந்துட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக கிளாஸில் பண்ணியிருக்காங்க.
முன்னாடி ஓணத்துக்கு வந்து வைக்கோலில் பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறையவே விளையாடுறாங்க. இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய சீரியல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இங்கேயும் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போவோம், அது என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த நுழைவாயில பாருங்கள், ப்ளூ கலரில் என்ன அழகாக இருக்குது. வாவ், சூப்பர். இந்த லைட் வந்து லேட்டாக போடுறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் ரொம்ப கூட்டம். ஏன்னா டைம் வேறு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது நேரமே போட்டிருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு கூட்டம் இருந்திருக்காது. இந்த லைட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இடத்துல ஒரு செல்ஃபி ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குன்னு பார்ப்போம். ஓ, சூப்பர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்டலில் 4 பக்கமும் கிளாஸ் போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் கம்மி தான். இங்கே தான் ரொம்ப பேர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப கூட்டம் இருக்குது இந்த இடத்துலையும். இந்த இடத்துல இருந்து ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். அடுத்த இடத்த பாருங்கள். இங்கேயும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமும் நல்லா அழகாக லைட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பல வண்ண கலர் விளக்கு இருக்குது பாருங்கள். இங்கேயும் ரொம்ப கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லைட்டை இங்கேயும் ஒவ்வொரு ஃப்ளவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப கூட்டம் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ராகன் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேயும் இந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இருக்குது. ரொம்ப நீளத்துலேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீளம், ரொம்ப ஹைட்டு, ஃபுல்லாகவே லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நீளமாக இருக்குது. இந்த இடம் எல்லாம் தாண்டி தான் அதனுடைய எண்டு பகுதியே வருது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுது.
ரொம்ப தூரமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கும். இங்கே ஒரு அலங்கார வளைவு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இன்னொரு இடத்த பாருங்கள், சும்மா சீரியல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இந்த ரன்னிங் போகிற மாதிரி. நாம் திரும்ப கிளம்பின இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம் பாருங்கள். இந்த 2025 கிறிஸ்மஸ் திருவனந்தபுரம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்துன்னா பதிவிடுங்க. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.